உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த இடத்தை ஒட்டி இருக்கிற 35 ஏக்கர் நிலமும் என்னுடைய சொத்து தான். நீங்க சொல்ற ஜேபின்ற ஆள் தான் இந்த இடத்த மட்டும் அவருடைய பேர்ல ஃபோர்ஜரி பண்ணி வாங்கி வச்சிருக்காரு. அதை எதிர்த்து தான் நான் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கேன். ஆனா ஹியரிங் போயிட்டு இருக்கும் போதே இந்த இடத்துல பில்டிங் கட்டி உங்களை ஏமாத்தி வித்திருக்காரு. அந்த ஜேபி நான் ஃபோர்ஜரி பண்ணி தான் இந்த இடத்துல வீடு கட்டினதா சொல்லி கோர்ட்லயே வாக்குமூலம் கொடுத்துருக்கேன். நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்புங்க. சார், குடியிருக்கிற வீட்டுல இடுதுப்புன்னு காலி பண்ண சொன்னா நாங்க எங்கேயா போவோம்? இது பாருங்க, நீங்க சொல்றதும் இந்த பேப்பர் உண்மைன்னு நாங்க எப்படிங்க நம்புறது? அதானே, நீங்க வந்து காலி பண்ணுங்கன்னு சொன்னா உடனே நாங்க காலி பண்ணிடணுமா? சரி, அப்படின்னா ஒண்ணு பண்ணுவோம். உங்களுக்கு 15 நாள் டைம் கொடுக்குறோம். நல்லா விசாரிச்சுக்கோங்க. கோர்ட்ல என்ன தீர்ப்பு வந்திருக்குன்னு நீங்க கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து காலி பண்ணுங்க. என்ன சார், உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான். ஆனா 15 நாளைக்கு மேல ஒரு நாள் கூட டைம் கொடுக்க முடியாது. அப்பவும் இவங்க காலி பண்ணலனா நானே ஆளு வச்சு வீட்டை காலி பண்ணிடுவேன். அப்புறம் என்ன சார் சொன்னதை கேட்டீங்கல்ல? உங்களுக்கு 15 நாள் தான் டைம். பார்த்துக்கோங்க, நாங்க கிளம்புறோம். போலாம் சார். ஏங்க, இப்ப என்னங்க பண்றது? ஒருவேளை அவங்க சொல்லிட்டு போறதெல்லாம் உண்மையா இருக்குமோ? நினைக்க நினைக்க ரொம்ப பயமா இருக்குங்க. எனக்கு ஒன்றும் புரியல ஜெயா. இவ்வளோ தைரியமா நேரடியா வீட்டுக்கே வந்து சொல்லிட்டு போறாங்கன்னா இதுல ஏதோ விலங்கு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஐயோ, இது என்ன புது சோதனை? இது மட்டும் உண்மையா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேங்க. என்னக்கா நீ இப்ப எதுக்கு நீ அதுக்கு போய் பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காதுக்கா. முதல்ல விசாரிச்சு பாப்போம்க்கா. இது என் பேரனுக்காக நான் ஆசையா வாங்கின வீடு. ஏய் ஏய், இங்க வாடா. என்ன இப்ப நிம்மதியா? சந்தோஷமா உனக்கு? இப்போ என் அக்கா வாழ வச்சிட்டீங்களா? ஐயோ அத்தை, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு எதுவுமே புரியல. புரியாது, உனக்கும் புரியாது, உன் தங்கச்சிக்கும் புரியாது. உனக்கு எப்படி புரியும்? உன் அப்பா ஜெயிலுக்கு போனார்ல, அப்ப நீயும் உன் தங்கச்சி நோகாம இங்க வந்து உட்கார்ந்துட்டீங்க. சென்னையில அரண்மனை மாதிரி வீட்டுல இருந்த என் அக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்தா இவ்ளோ பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுட்டீங்கல்ல. எதை கொண்டு போய் இதுல முடிச்சு போடுறீங்க அத்தை? நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. நியாய அநியாயத்தை பத்தி நீ எனக்கு சொல்லி தரியா? நான் அடிச்சு சொல்லுவேன். நீங்க இங்க வரலன்னா என் அக்கா இங்க வந்திருக்க மாட்டா. இந்த வீட்டையும் வாங்கிருக்க மாட்டா. இவ்வளவு பெரிய பிரச்சனையும் எங்களுக்கு வந்திருக்காது. அத்தை, தயவு செஞ்சு ஆத்திரப்படாம கொஞ்சம் நிதானமா இருங்க. இந்த பிரச்சனையில உண்மை எது பொய் எதுன்னு தெரியாம எங்க மேல பழைய போட முயற்சி பண்ணாதீங்க. இப்ப என்ன, அவங்க தான் 15 நாள் டைம் கொடுத்துட்டு போயிருக்காங்கல்ல. இந்திரா கிட்ட சொன்னா அவ இந்த பிரச்சனையை பாத்துப்பா. அப்படியே இந்திரா கொள்ளாத இந்திரா. இங்க நடக்கிற முக்காவாசி பிரச்சனைக்கும் காரணமே அவ மட்டும்தான். அவ வந்து இந்த பிரச்சனை சரி பண்ண போறாளா? நல்லா கூத்தடிக்கிறீங்களா அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து? இல்ல, கண்டிப்பா இந்திரா இந்த பிரச்சனையை எப்படியாவது சரி பண்ணிடுவா. நீங்க வேணா பாருங்க. என்ன சும்மா இந்திரான்னு புராணம் பாடிட்டு இருக்க? இந்திரா பத்தி என்னடி தெரியும் உனக்கு? அவ ஒண்ணு நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு நல்லவளா கிடையாது. சித்தி சொல்ற மாதிரி இங்க நடக்கிற முக்காவாசி பிரச்சனை காரணமே இந்த இந்திரா தான். இந்த வீடு மேட்டர்ல தான் அவ தப்பான இடத்துல டீல் பேசி நம்ம எல்லாத்தையும் மாட்ட விட்டுருக்கா. என்னங்க நீங்களும் இப்படி பேசுறீங்க? இப்ப கூட உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்தது இந்திரா தானே? அந்த நன்றி கூட இல்லாம அவ மேல இவ்வளவு பெரிய பழிய போட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் நல்லா இருக்கா? ஏய், எல்லாம் எனக்கும் தெரியும். இந்த பக்கம் ரோஷிட்ட சொல்லி என்ன போலீஸ்ல மாட்ட வச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து என்ன ரிலீஸ் பண்ணி நாடகம் போட்டிருக்கா. அவளோட பிளான்ல எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? டேய்,
ஏடா வாய் வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க? இந்த பார், இந்திரா அந்த மாதிரி செய்யற பொண்ணு கிடையாது. சுட்டு போட்டாலும் நீ சொல்ற மாதிரியான சதி வேலையெல்லாம் அவளுக்கு வரவே வராது. பா இல்லப்பா. ஏமாமா என்னமாமா நீங்க அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கும் கதிர் சொல்றதுதான் உண்மைன்னு தோணுது. ஏன் இந்திரா பிளான் பண்ணி கதிர போலீஸ் ஸ்டேஷனை புடிச்சு கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? இந்த பார் ராகினி, புதுசா நீயா ஒரு பிரச்சனையை கிண்டி விட்டுட்டு இருக்காத. இப்ப தலைக்கு மேல எவ்வளவு பிரச்சனை இருக்கு. முதல்ல அதை எப்படி தீக்கிறதுன்னு யோசிக்கணும். ராகினி, மறுபடியும் நீ அதையே பேசிட்டு இருக்காத. முதல்ல இந்த வீடு பிரச்சனை என்னன்னு பாப்போம். என்னங்க, வந்தவங்க யாரு? அவங்க பின்னாடி யாரு இருக்காங்க? இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யான்னு முதல்ல விசாரிக்கணுங்க. சரி ஜெயா, அவங்க கொடுத்துட்டு போன டாக்குமெண்ட் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போய் நம்ம லாயர்ட்டையும் ஆடிட்டர்ட்டையும் கன்சல்ட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கல ஜெயா. என்னங்க, எதுவா இருந்தாலும் சீக்கிரமா பண்ணுங்க. அது வரைக்கும் என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. ஜெயா, அதான் நான் சொல்றேன், நான் இருக்கேன் ஜெயா, நீ ஒன்றும் வருத்தப்படாத, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. மா, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதம்மா, பாத்துக்கலாம். சே, வர இந்த வீட்ல எப்ப என்ன நடக்கும்னு ஒரே பதட்டமாவே இருக்கு. டெய்லி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து வீதியை கிளப்புதுடா சாமி. ஏய் ஹேமா, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? உடம்புக்கு எதுவும் முடியலையா என்ன? உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, மனசுதான் ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ, மனசு சரியில்லையா? அதுதான் ரொம்ப டேஞ்சர் ஆச்சே. இங்க பாரு, என்னாச்சு உன்னோட லிட்டில் ஹார்ட்டுக்கு? எப்ப பார்த்தாலும் அந்த இந்திராவும் காவியாவும் தான் அத்தைக்கிட்ட நல்ல பேர் வாங்குறாங்க. என்னால எதுவுமே பண்ண முடியலங்க. சாரி சிரிக்கல. ஏய், இன்னும் நீ அதையே நினைச்சிட்டு இருக்கியா? அது முடிஞ்சு கதிர் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்து இப்ப புதுசா வீட்டு பிரச்சனையே வந்திருக்கு. நீ என்னடானா இன்னும் அங்கேயே நின்னுட்டு இருக்கியா? பின்ன என்னங்க, நானும் எவ்வளவுதான் ட்ரை பண்றது, என்னால முடியவே மாட்டேங்குது. அவனுக்கு ஈஸியா தட்டிட்டு போயிடுறாளுங்க. இங்க பாரு ஏமா, தேவையில்லாம அதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன்னா அது உனக்கும் நல்லது இல்ல, உன் வயிற்றுல இருக்க நம்ம குழந்தைக்கும் நல்லது இல்ல. இப்போதைக்கு நமக்கு முக்கியம் நம்ம செல்லக்குட்டியோட ஹெல்த் மட்டும்தான். அவங்க வெளியில வர வரைக்கும் நீ வேற எதை பத்தியும் யோசிக்க கூடாது, சரியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.